80 காலங்களில் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுடைய மனதை கவர்ந்து நல்ல ஒரு நடிகையாக வலம் வந்தவங்க யார் அப்படின்னா பானுப்பிரியா அவர்கள். அவங்கள ஒரு நடிகர் வர்ணிச்சாராம், கன்னத்தில் பலார்னு இயக்குனர் விட்டுட்டாராம். இப்படி ஒரு உண்மையிலேயே சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு கேள்விப்பட்ட எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் 80, 90களில் தன்னுடைய நடிப்பாலும் காந்த கண்ணாலும் ரசிகர்களை கவர்ந்து கட்டி போட்ட, அதுவும் கொடிகட்டி பறந்த ஒரு நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை பானுப்பிரியா. தற்போது ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு இவங்களை எங்கேயுமே நம்ம பார்க்கக்கூட முடியறதில்ல. இந்த நிலையில் நடிகை பானுப்பிரியா பற்றி பிரபல நடிகர் பப்ளு ஒரு பேட்டியில் சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. அதில் நான் முதல்ல சைட் அடித்த பெண் அப்படின்னா பானுப்பிரியா தான். கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வானமே இல்லை அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருந்தோம். இந்த படத்திற்காக நாடோடி மன்னர்களே என்ற பாடல் ஷூட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த பாடலில் ஒரு மூமெண்ட்டு வரும். தலை வேற, ஜஸ்ட் வேற, இடுப்பு வேற, கால் வேற, தனித்தனியாக தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆடும். அந்த பாடலுக்கு பானுப்பிரியா ஆடியதை பார்த்து நான் மெய்மறந்து அப்படியே ரசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் என் பின்னால் யாரோ கை வைக்க, யாரா மச்சான் எல்லாம் தனித்தனியாக ஆடுது அப்படின்னு சொல்லியபடியே நான் திரும்பினால் பாலச்சந்தர் அவர்கள் நிற்கிறார். திடீரென பலார்னு கன்னத்தில் ஒரு அறை விட்டார். அதோடு முண்டம் என்னடா பண்ணுற, போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னார். அதை மறக்க முடியாது அப்படின்னு பப்ளு அவர்கள் தெரிவிச்சிருக்கார். உண்மையிலேயே பானுப்பிரியா அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடிகை அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதில் ரொம்பவே ஒரு கவலையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பானுப்பிரியா அவர்கள் தன்னுடைய கணவர் மறைஞ்சதுக்கு அப்புறமாக சில நினைவுகள்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு சில பிரச்சனைகள் ஏற்படுது, உடலில் குறைவு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க தொடர்ந்து படங்களில் நடிக்கிறதையுமே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமாக நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு படத்தில் நடித்தாங்க. அதுவுமே அதுக்கப்புறமாக பார்த்திங்கன்னா அவங்க சரியாக நடிக்கலை. திருப்பி அவங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழலில் இப்போ பானுப்பிரியா அவர்களை பற்றி பிரபல நடிகர் ஒருத்தர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் எல்லோரும் என்ன சொல்லி வராங்கன்னா, பானுப்பிரியா அவர்கள் உண்மையிலேயே 80, 90 காலகட்டங்களில் கொடிகட்டி பறந்த ஒரு நடிகை தான், நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு நடிகை அப்படின்னும் இப்போது பப்ளு அவர்கள் சொல்லியிருக்கதை கேட்டுட்டு எல்லோருமே பார்த்திங்கன்னா இப்படிலாம் கூட சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போது பப்ளு அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பற்றி தான் இப்போ எல்லோருமே பேசி வராங்க. என்னடா இது இப்படிலாம் கூட நடந்திருக்கா அப்படின்னு ரசிகர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இது ஷாக் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக திரைத்துறையில் இது போல் நடக்கிறது என்னவோ சகஜம்தான். ஆனால் இப்படி ஒரு நடிகரை தான் அடி வாங்கினதை சொல்கிறாரே அப்படின்னு தான் இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த காலகட்டங்கள்லேயுமே சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. பானுப்பிரியா அவர்கள் மறுபடியும் திரையில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ வரைக்குமே எதிர்பார்க்கக்கூடிய ரசிகர்களும் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.